வீட்டில் எப்போவுமே ஒரு ஃபெஸ்டிவல்னாக்கா ஆப்பிள் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்ந்து போயிடும். அப்படி சேர்ந்து போச்சுன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து இந்த ஆப்பிள் அல்வா தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஆப்பிளை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டோ, நீங்கள் அதை மிக்சியில் போட்டு நல்லா அழகாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க பியூரி மாதிரி. ஒரு டவாவில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் ஊற்றி இந்த ஆப்பிள் பியூரியை போட்டு நல்லா அதை கலரி விட்டுட்டே இருக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்புறமா இதில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிவிடுங்கோ. பண்ணிவிட்டு அதையும் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா அழகாக ஒரு 10 மினிட்ஸ் கலரிடுங்கோ. அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு, அந்த நெய் வந்து இப்படி ஒட்டாமல் வெளியில் வரணும். வர சமயத்தில் வந்து கொஞ்சமாக பொடிச்ச ஏலக்காவையும் போட்டு ஒரு கலரி விட்டுட்டு, நீங்கள் வந்து வறுத்த முந்திரி பருப்பை அதில் போட்டாச்சுன்னா, ரொம்ப சுவையான ஆப்பிள் அல்வா வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து இப்போ மொத்தமாகவே நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நீங்கள் சட்டுன்னு பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா அந்த டேங்கினஸோட அந்த ஹல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அது ஆப்பிள் அல்வான்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். பாய்.